திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி வளர்ந்துள்ளார்கள் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 1977ஆம் ஆண்டில் கழக உறுப்பினராக இணைந்தார். 1980இல் பெரியகுளம் நகர 18வது வார்டு கழக மேலமைப்பு பிரதிநிதியாக இருந்தார். எண்ணி பாருங்கள், இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறார். ஆனால் ஆரம்பத்தில் 80இல் பெரியகுளம் நகர 18வது வார்டு கழக மேலமைப்பு பிரதிநிதியாக இருந்துள்ளார். பின்னர் 84இல் பெரியகுளம் நகர 18வது வார்டு கழக செயலாளர். 84இல் பெரியகுளம் நகர எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர். 1993இல் பெரியகுளம் நகர கழக செயலாளர். 96இல் பெரியகுளம் நகரமன்ற தலைவர். 1997இல் தேனி மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர். 1998இல் பெரியகுளம் நகர கழக செயலாளராக 2வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார். 2000இல் தேனி மாவட்ட கழக செயலாளர். 2001இல் பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். அதன் பின் அவர் முதலமைச்சராகவும் இருந்தார். பின்னர் வருவாய்த்துறை அமைச்சர், பின்னர் பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்துள்ளார். 2004இல் கழக தேர்தல் பிரிவு செயலாளரானார். 2006இல் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். பின்பு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆனார். 2007இல் கழக பொருளாளரானார். அவர்களுடைய உழைப்பு, இயக்கத்தின் பால் அவர்களுக்குள்ள விசுவாசம், தலைமையிடம் அவர்கள் கொண்டுள்ள பற்று, இவற்றின் காரணமாக அவர்கள் படிப்படியாக உயர்ந்துள்ளார்கள். அமைச்சர்களாக உயர்ந்தார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு காலகட்டத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக கூட ஆனார்கள். ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு பின்னர் உரியவருக்கே அந்த முதலமைச்சர் பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறு இல்லை. இது ஒன்றுதான் அப்படி நடந்திருக்கிறது.